ஒரு கரண்டி குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எம்மி எம்மி பூண்டு வெங்காய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராக இருக்குது. லஞ்சுக்கு பூண்டு வெங்காயம் போட்டு குழம்பு வைக்க போகிறாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க, அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு சைடு ஸ்டார்ட் வந்து சுரைக்காய் பருப்பு கூட்டு வைக்கலாம், அப்புறமா சவுக்கு போட்டு கூட்டு வைக்கலாம், கீரை கடையலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. டேஸ்ட் வந்து சுட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டேன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்கு முழு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பூண்டு வெங்காயம் குழம்பு எப்படி பண்ணுறது. குழம்புக்கு வந்து கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். பண்ணிக்கலாம். ஒரு 1.5 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா வந்து வதக்கி அரைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வதக்கி அரைக்கிறதுக்குங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்திலே பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் வதங்கிருச்சு. நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்ல ப்ரௌன் கலரில் வர வரையும் வதக்கணும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா மிளகு ஒரு ஸ்பூன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், வரமிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலா வந்து கறியிடக்கூடாது. வரமல்லித்தூள் ஆட் பண்ணிடலாம். வரமல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாடை போதும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தேங்காவை ஆட் பண்ணிக்கணும். மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஒரு சின்ன பவுலுக்கு 1/2 பவுல் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காவையும் கொஞ்சம் வறுத்து அரைங்க, குழம்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பதில் நீங்கள் வரமிளகாத்தூள் அதையும் வறுத்து தேங்காய் கூட போட்டு வறுத்து அரைச்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மாலாம் வறுத்து தாங்க அரைப்பாங்க, பவுடரை யூஸ் பண்ண மாட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து வரமிளகாலாம் வறுத்து அரைச்சா தான் பிடிக்கும். இந்த மாதிரி பவுடர்லாம் அரைக்கவும் மாட்டாங்க, யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அது பிடிக்காது. நல்லா இருக்கும் குழம்பு வந்து எங்கள் அம்மா வச்சாங்கன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து. நம்ம வறுக்கிறதுக்கு சோம்பேறி போட்டு பவுடர் திரிச்சு கொடுத்தோம். அவங்க அப்படி இல்லை, கொஞ்சம் 2 நாள் வறுத்து தான் அரைப்பாங்க. வறுத்து அரைச்சி ஒரு நாள் போடுதாங்க அவங்களுக்கு. எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி ஒரு நாள் வச்சு போடுறேன். சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து. வாழையில போட்டு ஒரு கரண்டி குழம்பு ஊற்றி ஒரு இலை சோறு சாப்பிட்லாமா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கல்யாண வீட்டிலலாம் பொடி போட்டு பண்ணுவாங்க பாரு, அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். நல்ல தேங்காய் இல்லாமல் நல்ல பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு பிளேட்டில் தட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம். கடாயிலே வச்சிங்கன்னா ஆறதுக்கு நேரம் ஆகும். கடாயே வெயிட் உள்ள கடாய், சூடு ஆறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றிக்கோங்க. பொறுமையாக பண்ணதாக இருந்தால் கடாயிலே வச்சுக்கோங்க, ஆறிடும் உங்களுக்கு. ஆற விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். வந்து நல்லா ஆறிடுச்சுங்க, நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம இல்லை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குறப்பாக திரிச்சிட்டு அப்புறமா தண்ணி விடணும். மசாலா நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ குழம்பு நம்ம கால்சம் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு அடி கனமான கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. கால்சம் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க.
நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கடுகு 1/2 டீஸ்பூன். நல்லெண்ணெய் நல்லா பொங்கிட்டு வருது பாருங்கள். இதில் வந்து சின்ன வெங்காயம், பூண்டுங்க ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன். பெரிய பூண்டாட்டு 2 பூண்டு உரிச்சி போட்டுக்கோங்க. நாட்டு பூண்டு தான். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இதில் முருங்கைக்காய் வேணால் முருங்கைக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் சுண்டவத்தல் போடலாம், மணத்தக்காளி போடலாம். இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிடலாம். அன்றைக்கி வெறும் பூண்டும் சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். இது வெந்தய குழம்புன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு தக்காளி பழம் போட்டுக்கிடலாம். ஒரு தக்காளி போட்டு அரைச்சிருக்கேன். ஒரு தக்காளியை தாளிசத்தில் போட்டுக்கோங்க. சின்ன தக்காளி தான், ரெண்டுமே சின்ன தக்காளி தான். உங்களுக்கு தாளிசத்தில் போடுறது விருப்பம்னா அரைச்சியே போட்டுக்கோங்க. வதக்கி அரைச்சி ஊற்றிக்கோங்க. இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்குங்க. நல்லா முண்டை கணக்காக வச்சுட்டு கிடக்கும். வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் நல்ல பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் குழம்பு வந்து. கல்யாண வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. இதில் சுண்டத்தை வறுத்து போடுவாங்க. இதில் வந்து நீங்கள் சாம்பார் பொடி போடணுன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ஆப்ஷன் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல டேஸ்ட் நல்லா இருக்குங்க குழம்பு வந்து. 1 ஸ்பூன் போட்டால் போதும் வாசனைக்காண்டி. மீன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சு அப்புறமா பெருங்காயத்தூள் போடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மசாலா ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. எல்லாமே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதிலே ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். குழம்பு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மசாலா வதங்கிடுச்சு. நம்ம புளி கரைசல் ஊற்றிடலாம். சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி ஊற்றிருக்காங்க. ஒரு மிக்ஸி தர கழுவி கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். அருமையாட்டு பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் வைக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாகிட்டு உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் சின்ன கொஞ்சோண்டு அரிசி மாவு கலக்கி ஊற்றிடணுங்க. ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் திக்காயிரும். இது நம்ம கொதிக்க விடும் பாருங்க, இன்னும் திக்காயிரும். இப்போ நீங்கள் வெல்லம் வேணுனாலும் லாஸ்ட்டில் கொஞ்சம் போட்டுக்கலாம். கல்யாண வீட்டில் வந்து வெல்லம் போடுவாங்க. நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிடுதேன். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அருமையாட்டு பூண்டு வெங்காய குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பூண்டு வெங்காய குழம்பு எப்படி சும்மா தகன்னு கொதித்து வருது பாருங்கள். மனம் அப்படி ஒரு மணமாக மணக்குங்க. ஒரு
10 நிமிஷமாவது கொதிக்கணும். நல்லா அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம வெல்லத்தை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சோண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பூண்டு வெங்காய குழம்பு ரெடிங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணி கொதிக்கி பாருங்க. கடாய் வந்து நல்ல வெயிட் உள்ள கடாயினோன்னா நல்லா ஹீட்டாக இருக்குங்க. இப்படி ஒரு கரண்டி குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எம்மி எம்மி பூண்டு வெங்காய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராகிட்டு பூண்டு வெங்காய குழம்பு வச்சாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி அப்படி வச்சுக்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.